ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேசான் ரிமோட் கிட்டோட நியூ வெர்ஷன். ஆல்ரெடி வித் யூஎஸ்பியோட நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்கு யூஎஸ்பி ஐசி. இது இப்போது நம்ம பேசிக் கிட்டோட இன்னும் அப்டேட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் மந்தில் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக் ரிமோட் கிட்டில் இப்போ அப்டேட் என்னென்னா, எக்ஸ்டர்னல் சரவுண்டுக்கு ப்ளஸ்ஸு சப்புப்ரீக்கு வித் ஹெட்ஸ் ஆப்ஷனோட அப்டேட் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபருக்கு 40 ஹெட்ஸு, 58 ஹெட்ஸு, 70 ஹெட்ஸு, 86 ஹெட்ஸு, 170 ஹெட்ஸு அந்த ஹெட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, ப்ளஸ்ஸு சரவுண்டுக்கு மோடு 1 மோடு 2 அப்படிங்கிற ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இது மோடு 1 நம்ம ஆர்டிஎஸ்லேருந்து வர அவுட்புட்டு இன்டர்னலாக இருக்கிறது. M2 அப்படிங்கிறது மோடு 2 அப்படிங்கிற ஆப்ஷன். எக்ஸ்டர்னல் சரவுண்டு வித்து நம்ம ப்ரோலாஜிக்கில் வர மாதிரியான சரவுண்ட் அவுட்புட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ்ஸு சரவுண்டுக்கு கெயினு, சப்புக்கு கெயின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நம்ம செக் பண்ணிடுவோம். இது எக்ஸ்டர்னல் சப்பு யூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் சப்பு ப்ரீயும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்னலாக இருக்கிற இந்த சப்பு ப்ரீயும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த யூஎஸ்பி ஒயர் ரிமோட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம பேசான் ரிமோட்டும் ஆல்ரெடி இருக்கிறது. ஒயர் ரிமோட்லேயும் ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்கிற ஆப்ஷன் அப்படியே நம்ம எப்பவும் வர யூஎஸ்பி போர்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இதை பண்ணிக்கலாம். சாங்ஸு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு யூஎஸ்பியில் என்னென்ன ஆப்ஷன் பட்டன் வேலை செய்யுமோ அந்த ஆப்ஷன் மட்டும் இதில் வேலை செய்யும். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்பி எஸ்டி பட்டன் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த இண்டிவிஜுவல் வால்யூமோட ஆப்ஷன். நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்யூம் ப்ரெஸ் பண்ணோம்னா இண்டிவிஜுவல் வால்யூம் அதுக்கான வேலை செய்யும். இந்த வால்யூம் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபுல்லாக மாஸ்டர் வால்யூம் வேலை செய்யும். இருங்க, இப்போ இண்டிவிஜுவல் வால்யூம் இருக்குது. இப்போது இந்த வால்யூம் ப்ரெஸ் பண்ணோம்னா மாஸ்டர் வால்யூமு இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு இந்த ரிமோட் வெளியில் கிடைக்கிறனால இந்த மாடல் ரிமோட்டு இந்த நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய யூஎஸ்பி ரிமோட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சாங் டெஸ்டிங். இப்போ எக்ஸ்டர்னல் சரவுண்டை எப்படி வேலை செய்யுங்க செக் பண்ணிடுவோம். மாஸ்டர் வால்யூமே நம்ம ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கிறோம். சரவுண்ட் மட்டும் வால்யூம் வைக்கிறோம். இப்போ ஆர்டிஎஸ்லேருந்து வர சரவுண்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதில் நம்ம மோடு சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஜம்பர் பின் கொடுத்துருக்காங்க. இது M2வில் கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸு இருக்குது.
எக்ஸ்டர்னல் கெயின். இந்த சரௌண்டு எக்ஸ்டர்னல் கெயின் மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமோட் கிட்லேயும் கெயின் இருக்குது, ப்ளஸ் இது எக்ஸ்டர்னல் சரௌண்டுங்கனால அதுக்கோட கெயினை தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மோடு 1ல் கொடுக்குறோம். ஆர்டிஎஸில் இருக்கிற அந்த சரௌண்டே கொடுக்குறோம். இது ரெகுலராக எல்லா ரிமோட் கிட்லேயும் இருக்கும் இந்த சரௌண்டு. இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் சரௌண்டில் கொடுக்குறோம். இது எக்ஸ்டர்னல் சரௌண்டு. நம்ம இன்டர்னலாக இருக்கிற சரௌண்டை மோடு M1ல் கொடுக்குறேன். மோடு 1ல் இருக்கிற சரௌண்டு ஆர்டிஎஸ் சரௌண்டு இன்டர்னலாக வர்றது. மோடு 2 அப்படிங்கிறது M2 அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் சரௌண்டு. இப்போ இன்டர்னல் சரௌண்ட் பண்ணுறதை நம்ம எக்ஸ்டர்னல் கொடுக்குறேன். நம்மளுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டும் நல்லா தெரியுது. நம்மளுக்கு கஸ்டமர் என்ன சாட்டிஸ்ஃபைடு விரும்புகிறாங்களோ அதை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம யூஎஸ்பி இந்த ஸ்டீரியோ இன்புட்டில் மட்டும்தான் இந்த சரௌண்ட் ஒர்க் பண்ணும். 5.1ல் எப்பயும் போல் as usual அந்த 5.1ல் நம்ம என்ன இன் கொடுக்குறோமோ அந்த சரௌண்டு ப்ராசஸ் ஆகி மட்டும் தான் வெளியே வரும். நம்ம ஸ்டீரியோ இன்புட்டில் மட்டும்தான் இந்த சரௌண்டு ஒர்க் பண்ணோம். அந்த மாதிரி தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. 5.1 சரௌண்டுக்கு இந்த சரௌண்டு எந்த லிங்க்கும் கிடையாது. எப்பயும் போல் அது வேலை செஞ்சுக்கும். அடுத்து நம்ம சப்வூஃபர் செக் பண்ணிடுவோம். சப்வூஃபரோட ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம். அடுத்து சப்வூஃபர் மட்டும் செக் பண்ணிடுவோம் தனியாக. இது சப்வூஃபர் கெயின். நம்ம இப்போ சப்வூஃபர் செக் பண்ணுறது ஒன்லி 15 வாட்ஸில் தான் கூட செக் பண்ணுறோம். நம்ம ப்ராலஜி டெஸ்டிங்காக வச்சுக்கிற அதே கிட்டில் தான் நம்ம இந்த போர்டே லோட் பண்ணியிருக்கோம். இதோட ஹெட்ஸு பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாக்ஸு நாம் இங்கே செக் பண்ணக்குள்ள ஒரு ஹெட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர்கிட்ட இதை மட்டும் நம்ம கன்வே பண்ணணும், சொல்லிடணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே பாக்ஸு நம்ம எல்லாம் ஃபுல் பேக்கேஜாக கொடுக்கக்குள்ள பிரச்சனை இல்லை. கஸ்டமர்கிட்ட நம்ம அவங்க சப்வூஃபர் வச்சுருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹெட்ஸு சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி எது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடோ அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபுல் டெஸ்டிங் பார்த்துருவோம்.
இந்த ரிமோட் கிட் தேவைப்பட்டால் நம்ம பேசான் டெக்னாலஜி கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எந்தெந்த கடையில் கிடைக்கிற டீலர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளை கான்டாக்ட் பண்ணாலும் நம்ம அதை அனுப்பிச்சி விடலாம். டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டெஸ்டிங் வீடியோவை நான் அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.